இப்போ பாரு வந்து ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அவங்க அம்மாக்கிட்ட ரொம்ப ஜெனுயினாக சாரி கேட்டுட்ருக்காங்க. அம்மா நீ எதுவுமே தப்பாக நினச்சிக்காதம்மா, யார் என்ன சொன்னாலும் நீ அதை பற்றி வருத்தப்படாதம்மா. நான் வந்து உனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேம்மா. அது வரைக்கும் வெளியில் யார் வேணால் என்ன வேணால் சொல்லட்டும், எவ்வளோ மோசமாக சொன்னாலும் நீ அதை பற்றி கவலைப்படக்கூடாது. நான் வந்து எல்லாமே உனக்கு எல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இங்கே என்னோடய நிலைமை வேறு. இனிமேல் என்னோடய கேமில் வந்து நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேம்மா. எனக்கு இங்கே வேறு யாரும் இல்லை. அதனால தான் நான் கமருதீன் கிட்ட பேசுகிறேன். கமருதீன் பேர் சொல்லலை அவங்க. அதனால தான் நான் அந்த பையன் கூட பேசிகிட்ருக்கேன். எனக்கு இங்கே வேறு யாரும் இல்லை. ஆனால் நான் இனிமேல் கேமில் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன். எந்த தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கும் நான் ஆளாக மாட்டேன். இனி எண்டு வரைக்கும் ஃபுல்லாக கேம் தான், கேம் பற்றி மட்டும் தான் யோசிப்பேம்மா அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு உட்காந்து அவங்க மைக்கில் அவங்க அம்மா கிட்ட சாரி கேட்டுட்ருக்காங்க. எதுவுமே ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டுருக்காங்க அவங்க அம்மாவை. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிளை ஃபுல்லாக காட்டுறாங்க, கடிச்சிட்டு போட்ட ஆப்பிள். அந்த ஆப்பிளில் வந்து நிறைய எறும்பு ஓடிட்டுருக்கு. அதே க்ளோஸ்அப்பில் ஜூம் வைக்கிறாங்க கேமரா. அது பார்வதி பக்கத்தில் தான் கிடக்குதா, பார்வதி சாப்பிட்ட ஆப்பிள் தானாங்கிறது எனக்கு தெரியாது. பட் பார்வதி பேசுகிறதையும் காட்டி அந்த ஆப்பிளையும் காட்டி இப்படி மாறி மாறி காமிச்சிட்டே இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.